வணக்கம் சுரேன். வணக்கம். அதாவது இன்னைக்கு காலையில இருந்து திரும்பும் திசையெல்லாம் ஒரு வீடியோ 4 நிமிஷம் 36 செகண்ட். இந்த கைதி படத்து கிளைமேக்ஸ்ல இவரு கார்த்தி அந்த எடுத்து புடிச்சு சுட ஆரம்பிச்சா சும்மா நான் ஸ்டாப்பா வெடிக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அதிமுக எடுத்து நான் ஸ்டாப் புல்லட் இறக்கிட்டாரு. பட்ட 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 பட்டன்னு அடிச்சிட்டாரு. என்னன்னா வழக்கமா அதிமுக பொறுத்த வரைக்கும் என்டிகேவை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரியோ ஆளுங்க வந்து கிடக்குறாங்க போனா அப்படின்ற மாதிரி தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க. திமுக மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, வேற யாரையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ட்ரிகர் பண்ணாங்கன்னு தெரியல, ஏறி மிதிச்சு விட்டாரு. பயங்கர வைரல். இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இன்ஸ்டாகிராம்லாம் எவ்வளவு போச்சுன்னு நமக்கு தெரியல. மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்குது. என்ன மேட்ரு? இடும்பை கார்த்தி இருக்காருல்ல, இடும்பாவனம் கார்த்தி அவர் என்ன சொல்றாரு, அவரோட சான்ஸ் கிடைக்குது. அது ஒரு இது மாதிரி டிபேட் மாதிரி அவர் சான்ஸ் கிடைக்கும் போது என்ன சொல்றாரு, பொள்ளாச்சி இஷ்யூ இருக்குல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பொள்ளாச்சி இஷ்யூல அவரை பார்த்து கல்யாண சுந்தரன் பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி அதிமுகவோட தலையீடு பின்புலம் இல்லாமல் இது நடந்திருக்குமா, அது ஃபர்ஸ்ட் அது வைக்கிறாரு. ரெண்டாவது இதை நம்ம அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசுவோம். அதுக்கு கல்யாணம் என்ன சொல்றாரு, அவர் ஒரு இதை வைக்கிறாரு, இந்த மாதிரி தர்மபுரியில ஒரு சம்பவம் நடந்தது, கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கு நீங்க என்னடா சொல்லுவீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நாம் தமிழருடைய அது நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியா நான் அப்படி சொன்னாங்கிறாரு. இன்னொன்னு இதுல நான் என்ன சின்னதா விளக்குறேன்னா, பொள்ளாச்சி பிரச்சனையில அதிமுக தான் கேஸ் ஃபைல் பண்ணுச்சு, அதிமுக தான் சிபிஐக்கும் மாத்துச்சு. சிபிஐல தெளிவா சொல்லிட்டாங்க, அதிமுகல இருக்கிற தலைமையிலையோ அதிமுக காரங்களுக்கோ அதுல இன்வால்வ்மெண்ட் கிடையாதுன்னு சிபிஐ சொல்லிருச்சு. சரியா? இது நம்பர் 1. இன்ஃபேக்ட் அந்த பெண்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட அண்ணன் அதிமுகல இருக்காரு. புரியுதா? அவங்க வந்து பிரச்சனையில மாட்டின ஒன் ஆஃப் த இது அதிமுக. இதை எப்படி கண்ணை மூடிட்டு அவர் வந்து அதிமுக வந்து பின்புலம் இல்லாம இது நடக்குமா? இது அப்படியே அந்த டைம்ல இருக்கிற டிஎம்கேவோட நரேட்டிவ். உங்களுக்கு இது தெரியாம இருக்காது. இது என்ன உடனே ஷிஃப்ட், உடனே ஒரு லைனா இவங்களோட ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள சொல்லிட்டு அதிமுக தான் இன்வால்வ்டு, அதிமுக தான் இன்வால்வ்டுன்னு சொல்லி அந்த டைம்லயே அவங்களை எப்படி அட்டாக் பண்ணான்னு ஸ்கெட்ச் போட்டது திமுக தான். நான் என்ன சொல்றேன், இந்த நரேட்டிவ் நீங்க இப்ப செட் பண்றீங்களே, நீங்க என்ன திமுக தான் வேலை செய்றீங்களா? எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த கடந்த 10 நாள்ல எவ்வளவு லேடிஸ் பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவ்வளவு ரேப் போயிட்டு இருக்கு, எவ்வளவு மொலஸ் போயிட்டு இருக்கு. 2 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க முதியோர் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறந்துட்டு நீங்க என்னடா இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்னடா நீங்க வந்து திமுக எதிர்ப்புங்கிறத மறந்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, எப்படின்னா நான் வரேன் இருங்க, இப்போ வருவாங்க இந்நேரம், பாத்தியா எங்க அண்ணன் இந்த தேதியில அறிக்கை விட்டுருக்காரு, எங்க ஆள் இந்த தேதியில வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு 4 விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. நான் ஓப்பனா கேட்கிறேன், அதாவது ஒரு எதிர்கட்சி, நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சி, இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்திட்டு மற்ற கட்சியிலையும் வீழ்த்திட்டு அதிகாரத்துக்கு உட்காரணும்னு இருக்க எதிர்கட்சி, உன்னுடைய அரசியல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை நோக்கி எத்தனை மடங்கு வீரியமாக இருக்கணும். உங்ககிட்ட பேச்சு திறமை இல்லையா, பேச்சாளர்கள் இல்லையா, யாரும் இல்ல, புல்லட் மாதிரி இருக்கும். இவங்க பேச்சு ஒண்ணுன்னு அனல் தெரிக்கக்கூடிய ஆளுங்க. ஆனா அந்த அனல், அந்த வெறி திமுக விஷயத்துல இருக்கா? அவங்க சேனல்லங்க, இவங்க மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் இருக்காப்ல, இடும்பாவனம் கார்த்தி இருக்காப்ல, அவங்க சேனலுக்குள்ள போயிட்டு வீடியோஸ்ன்னு போய் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. லாஸ்ட் ஒரு 60 நாள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. எத்தனை வீடியோ திமுக பத்தி இருக்கு, எத்தனை வீடியோ டிவிகே பத்தி இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்ப யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற நீ கேட்டா, நாங்க வந்து திமுகவை களத்தில் வீழ்த்துவோம், தாவேக்காவை களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீழ்த்துவோம். அரசியல் தேர்தலே வந்துருச்சே, இன்னும் 30 நாள்ல தேர்தலே வந்துருச்சு. எப்ப திமுக வீழ்த்து போற? எந்த களத்துல, எந்த தொகுதியில சொல்லு, எந்த தொகுதியில திமுக வீழ்த்து போற? மேட்ரு என்னன்னா ப்ரோ, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு நிறுவனத்துல இருந்து அது டைரக்டா அப்ரோச் பண்ணாலே நம்ம கிட்ட சொல்லிச்சு, என்ன அப்ரோச் பண்ணாங்க பிரதர், இந்த மாதிரி தான் டீல்னு சொல்லி. என்னன்னா அந்த நிறுவனம், பேனா நிறுவனத்துல இருந்து கூப்பிட்டு இன்ஃபுளுசர்ஸ பேசலாம். இங்க பாருங்க, கம்ப்ளீட்டா விஜய் அடிச்சு மாசத்துக்கு குறைஞ்சது 10 வீடியோ போடணும். 1. 2வது, உங்க மேல சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக அப்பப்ப எங்களை திட்டுற மாதிரி வீடியோ போட்டுக்கலாம். அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி அப்படி போட்டு லைட்டா போட்டுக்கலாம். ஆனா எக்காரணம் கொண்டும் சபரீசன், உதயநிதி இவங்களை பத்தி மட்டும் விமர்சனம் மட்டும் பண்ணக்கூடாது. இவங்களை சிறுமைப்படுத்துற மாதிரி, இப்ப விஜய சொல்றாங்களா, வாடா என் காலை வந்து பாடுறா அப்படிங்கிறது, இல்ல வந்து ட்ரோல் பண்றது, சிறுமைப்படுத்துறது, இறங்கி ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி எங்கேயாச்சும் இப்ப ரீசெண்ட் மந்த்ஸ்ல உதயநிதியும் சபரீசனையும் பேசியிருக்காங்களான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. அவங்க நாலேஜுக்கு நான் விட்டுறேன்.
அப்போ என்கிட்ட அந்த பர்சன் சொன்னாப்ல இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க, அதுக்கேற்ற மாதிரியான கவனிப்பு அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் பொறுத்து கவனிப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க தலைவா. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஈகோ சிஸ்டம்ல மட்டும் இல்லாம எதிர் ஈகோ சிஸ்டம்ல இருந்தும் ஆளுங்களை உள்ள இறக்குறாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒற்றுமை, மாப்பிள்ளை சார் சின்னவர் இவங்களை மட்டும் ரொம்ப டேமேஜ் பண்ண மாட்டாங்க, மேலோட்டமா இருக்கும் பாருங்க அப்படின்னாங்க. அந்த நோக்கத்துல பார்க்கும்போது மொத்த குடுமையும் சிக்குது தலைவா, மொத்த குரூப்பும் சிக்குது. இப்ப நம்ம நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு ரெண்டாவது விஷயத்துக்கு வந்தோம். கரூர் விஷயத்துல அதிமுகவை குற்றம் சாட்டுறாங்க. நீங்க தான் விஜயை காப்பாத்துனீங்க, நீங்க தான் விஜயை டிஃபெண்ட் பண்ணீங்க, விஜயை வந்து கைது பண்ணணும்னு நீங்க ஏன் சொல்லல, நாங்கெல்லாம் சொன்னோம், அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஆமா அதிமுக அது பண்ணிச்சு. அதிமுக எதனால பண்ணிச்சு தெரியுமா? திமுக ஒரு கட்சி, தாவேகா பேச முடியாத நிலைமையில் இருக்குது, திமுக ஆளுங்கட்சி, மீடியா மொத்தமும் திமுக கூட இருக்குது, ஓகேவா? அடுத்து நாம் தமிழர் வழக்கமா திமுக எதிர்க்கிற கட்சி, அந்த விஷயத்துல அவங்களும் திமுக கூட ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து தாவேகாவை மட்டும் கார்னர் பண்ணி இவன் தான் கொலைகாரன், வேற ஆங்கிலே அவனை யோசிக்க கூடாதுன்ற இடத்துல நிக்கிறாங்க, வேற ஒரு ஆங்கிலே அவனும் பேசக்கூடாதுன்ற இடத்துல நிக்கிறாங்க. பிரசாந்த் ரங்கசாமின்னு ஒரு ரிவ்யூவர் இருக்காரு, அவர் ஒரு ட்வீட் போடுறாருங்க, இது ஒரு ஆங்கிள் இப்படியும் இதுல இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகத்தை எழுப்புறாருங்க. உடனே கோட் பண்ணி இந்த இடுமான கார்த்தி இவருக்கு கரூர் வழக்கில் சந்தேகம் இருப்பதாக சொல்லுகிறார், இவரை கூப்பிட்டு விசாரியுங்கள், ஆள்காட்டி வேலை பண்ணது இந்த ஆளு. அதிமுக ஸ்டாண்ட் எடுத்துச்சு. என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சு? விசாரிக்கணும்ன்ற ஸ்டாண்ட் எடுத்துச்சு. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. கண்டிப்பா விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் யார் மேல பிரச்சனை, யாரு தப்பு பண்ணிருக்கான்னு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே பேச முடியும். தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க பேசுறீங்கன்னா, அதை நான் சொன்னல, இவங்க 2 பேர் டீம் சேர்ந்துட்டாங்க முன்னாடியே. அந்த டீம் சேர்ந்ததோட விளைவு தான் இது. இது பக்காவான டைம், திமுகவுக்கும் கரெக்டான டைம், என்டிகேக்கும் தெரியும் இந்த மாதிரி விஜய் வந்து பெரிய த்ரெட்டா இருக்காரு என்டிகேக்குன்னு. இதுதான் டைம்னு அவங்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த இடத்துல எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் வந்து பண்றதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. அதிமுக சொன்னதுல என்ன தப்பு? விசாரின்னு சொன்னாங்க. என்ன தப்பு? அதுல என்ன தப்பு? அப்ப வந்து நீ அந்த ஸ்டாண்ட் இப்போ மட்டும் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அதிமுக? அதே ஸ்டாண்ட் தான் எடுக்குது. அதிமுக அபிஷியலா யார் வந்து இப்ப வந்து இப்ப ரீசெண்டா இவர் என்ன சொல்றாரு, அப்ப நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க. நீங்க இப்ப அதிமுக என்ன சொல்லுச்சு? விஜய் மோசமானவர், கரூர் மரணத்துக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி அதிமுக யார் பேசுனாங்க? யாருமே பேசல. சோசியல் மீடியால எழுதுறவங்க எல்லா எல்லாருமே அது சொல்ல அபிஷியலா உங்களை மாதிரி அந்த பொறுப்பாளர், இந்த செயலாளர், அந்த மாநில பொறுப்பு, இந்த மாநில பொறுப்பு நீங்க உருட்டிட்டு இருக்கீங்களா, பேசிட்டு இருக்கீங்களா? எந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரோ இந்நாள் எம்எல்ஏக்களோ யார் பேசுனாங்க? ஒண்ணு என்ன கேட்டுச்சு அதிமுக விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டுச்சு. ரெண்டாவது இந்த தமிழ்நாடு அரசே இதை விசாரிச்சா இதுல உண்மை வராது, அதனால இந்த தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வெளியே இருந்து ஒரு ஏஜென்சி விசாரிக்கும். ஆமா, அவங்களும் அன்னைக்கு பேசலாம், என்னடா பண்ணிருப்பீங்க, என்ன பண்ணிருப்பீங்க? சோ பேச முடியாத நிலைமையில் இருக்கும்போது அதனாலதான் சொல்றாரு கல்யாண சுந்தர் அண்ணா இந்த அந்த 4.5 நிமிஷம் வீடியோல, அன்னைக்கு அறத்தின் பால் நின்று நாங்க கேள்வி கேட்டோம், இப்படி ஒரு குறுக்கு வழியில ஒருத்தனை முடிக்க கூடாதுடா, களத்துல வேணா முடிக்கலாம், சண்டை போட்டு தோற்கடிக்கலாம், இப்படி குறுக்கு வழியில முடிக்கிறத அனுமதிக்க கூடாதுன்னு நாங்க அன்னைக்கு குரல் கொடுத்தோம். இவங்களுக்கு இன்செக்யூரிட்டிங்க, புரியுதா? அதிமுக வந்து அவங்களுக்கு குரல் கொடுத்தது இவங்களுக்கு கோவம். இப்படி நீங்க அவங்களுக்கு குரல் கொடுக்கலாம், இப்போ நேத்து வந்தவங்க அவங்கள பக்கம் நீங்க நிக்கிறீங்கிற கடுப்பு, புரியுதா? முழுக்க முழுக்க அந்த கடுப்பு தான் அது காரணம். இன்னொன்னு அந்த டைம்ல தான் அண்ணன் சீமான்லாம் வந்து முதலமைச்சர் எப்படி ஸ்டாலின் சார்னு கூப்பிடணும், மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் தானே கூப்பிடணும், இதெல்லாம் எங்க புதுசா இருக்குது. கருணாநிதி பத்தி அண்ணன் பாடின பாட்டெல்லாம் சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதினு பாடி அந்த வார்த்தை கூட தப்பான வார்த்தைன்னு சொல்லிலாம் கூட பாத்தீங்கன்னா பெரிய கேஸ் ஆகிற அளவுக்கு போச்சு இல்ல. அப்ப ஐயா மாண்புமிகு கருணாநிதினு பாட்டு பாடுறது கேள்வி வரும் இல்ல? அந்த சமயத்துல என்ன மாதிரி போராட்டம், என்ன மாதிரி புரட்சி, நான் நிறைய வீடியோல பேசியிருப்பேன். அந்த போராட்டத்துக்கெல்லாம் மரியாதை தாங்க நாம் தமிழருக்கு நான் கொடுக்கறது. நான் உங்ககிட்ட நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், அவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க, அந்த போராட்டத்தெல்லாம் நான் மதிச்சேன். இப்போ எப்படி தலைகீழ மாறிடுச்சு பாத்தீங்களா அவங்க நிலைமை? இவங்க உண்மையிலே நேர்மையானவங்களா இருந்தா இதே கரூர் விஷயத்துல நான் கேட்கிறேன், 2 சைடு எடுத்து பேச வேண்டியதுதானையா? விஜயை விசாரிக்க வேண்டும், இந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை அது அனுமதி கொடுத்து எல்லாரையும் விசாரிக்கணும், விசாரிச்சு ஒரு முடிவு வரட்டும். விஜய் குற்றவாளி என்றால் விஜய் மீது தண்டனை வரட்டும், இவர்கள் குற்றவாளி என்றால் இவர்கள், இப்படிதான் நீ பேசியிருக்கணும். கண்டிப்பா நீ என்ன சொன்ன, முந்திட்டு வந்து இவன் சந்தேகம் இருக்குன்னு சொல்றான் போலீஸ்கார், இவனை பிடிச்சி உள்ள போடுங்க, பேசக்கூடாது, இன்னொரு ஆங்கிள் எவனும் பேசக்கூடாது, உன்னோட ரியலான கலர் வந்துருச்சு வெளில. பேச்சை கேட்டுட்டு இந்த திமுக அரசாங்கம் என்ன கமிஷன் போடுது, அந்த கமிஷன்ல விசாரணை நடந்திருந்தா செந்தில் பாலாஜி வந்து சம்மன் கிடைச்சிருக்குமா? செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வந்திருக்குமா? சரி, இப்ப வந்து கரூர் மேட்டர்ல வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சா? எங்க வந்துச்சு? அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, இன்னொரு தரப்பையும் கூப்பிட்டுருக்காங்க. விஜய் அவர்கள் மேல ஒரு அலிகேஷன் வைக்கப்படுது, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பல அலிகேஷன் வைக்கப்படுது.
கடைசியில அது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அது கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்ல விசாரணை நடக்கும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது. நீ என்ன என் முடிவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கிற? டிஎம்கே புனிதம், டிஎம்கே புனிதம். அந்த விஷயத்துல டிஎம்கே மேல எந்த தப்பும் இல்ல. சதின்னு சொல்றதெல்லாம் கன்ஸ்பிரசி. நீ யாரு அந்த முடிவுக்கு வர்றதுக்கு? கேக்குறான்டா. 41 பேர் 12 மணி நேரத்துல யாரு எதுக்காக எல்லா உண்மையும் வெளில வரப்போகுது, எல்லா உண்மையும் வெளில வரப்போகுது. அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த முட்டு கொடுத்தவங்களாம் இருக்காங்களா, அவங்க எங்க போய் எங்க தலைய வைக்க போறாங்க? அந்த கேள்வியை நாம் தமிழர்ல ஒருத்தன் இந்த உட்காந்து பேசிக்கிறாங்களே, ஏன் மரியாதை குறையுது நம்ம? இவங்க எதனால எல்லாராலும், அதாவது வழக்கமா ஒரு கட்சி இது வரைக்கும் அதிகாரத்துக்கே வராத கட்சி அப்படின்னா ஒரு அவ்வளவு கோபம் இருக்காது அவங்க மேல. ஆனா இவங்க மேல எல்லாருக்கும் ஒரு வெறுப்பும் கோபம் ஏன் தெரியுமா வருது? எல்லா தப்பும் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி 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 பல்ட்டி அடிச்சுக்கிறாங்க, ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அப்பட்டமா தெரியுது அயோக்கியத்தனன்ட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெறப்பா இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற மத்தவன பூரா அயோக்கியன், இவன் அயோக்கியன், இவன் மோசம், அவன் மோசம், நாங்க பரிசுத்தம். அதைத்தான் பேசுறாரு அவர் கலைநந்திரன் பேசும்போது. இந்த பரிசுத்த வேஷம் போட்டுக்கிட்டு புனித வேஷம் போட்டுட்டு நீ வராத, உண்டால வெளியே எடுத்து விட்டா தாங்க மாட்டேன் நீ அப்படின்னு அங்கதான் கேக்குறாரு. இல்ல அவருக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். ஏங்க அவர் ஏதோ வெளி மனுஷனா இருந்தா பரவாயில்லங்க, அவர் நாம் தமிழர்ல இருந்தவர். நான் அவர் கதையெல்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. பல அவரோட அசட் சொத்தெல்லாம் வித்து அந்த கட்சிக்காக போறான்னு புரியுதா? பர்சனலா எனக்கு தெரியும் அவரை. அவர் வந்து இவ்வளவு சைலண்டா பொறுமை எல்லையை மீறினதுனால தானே இப்படி என்னைக்காவது அண்ணன் அப்படி பேசி பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு கூட அவரு ஓவரா பேசிட்டாருன்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, 5-10% கூட இல்ல. இது அவருக்கு தெரிஞ்சதுல 99% அவர் பேசவே இல்லை தெரியுமா? எனக்கு தெரியும். அதே மாதிரி ஏன் இவங்களை யாருமே மதிக்கிறது இல்லை தெரியுமா பிரதர்? வெளியே மேடையில டிபேட்ல கர்ரு முருன்னு கத்துறாங்கல்ல, திமுக கிட்ட அதிமுக கிட்ட பெரிய கட்சிங்க கிட்டலாம். ஆனா அதே கட்சிங்க கிட்ட தனிப்பட்ட முறையில இவங்க என்ன பண்றாங்கன்னு அந்தந்த கட்சிக்காரனுக்கு தெரியும், அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு தெரியும். அதனாலதான் ஓவரா ஒரு லிமிட்டுக்கு மேல பேசும்போது நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்க வந்துட்டு போனன்னு எனக்கு தெரியும், உக்காரு அப்படின்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வைக்கிறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு 8% இருக்கு மரியாதையே இல்லை சுத்தமா. அந்த 8% எங்கேருந்து வந்து உங்களுக்கு தெரியும்ல? நீ வந்து டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுன்னு வாங்கினது தான் அது. இப்போ அது மண்ணோட மண்ணா போகுது. சரியா? உன்னோட டிஎம்கே எதிர்ப்பெல்லாம் மறந்துடு உன் வாழ்க்கையில. இப்போ உனக்கு வந்து எதிர்ப்பு என்ன? டிவிகே வந்து உங்களோட மேல வந்துருங்கிற இன்செக்யூரிட்டி முத்தி போய் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டீங்க. அதாவது இவங்களை யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய யூஎஸ்பியே வந்து அந்த திமுகவை அக்ரஸிவா எதிர்க்கிற அந்த ஒரு விஷயம். அதுதாங்க எல்லாருக்கும் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் ஆனதுக்கு காரணமே அந்த விஷயம் தான். 2 வருஷம் அவ்வளவுதான். ஏங்க அதுக்காக தாங்க நானே வந்து அந்த போராட்டம்லாம் பார்த்து எப்பா என்னடா இப்படி பேசுறாங்க. இந்த மேடையில் நீங்க சொன்னீங்களா கருணாநிதி எதிர்ப்பு என்ன மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க. ஒரு வயசான திருட்டு பையன் ஒரு கதை சொல்லுவாரு சீமானன், தெரியுமா? ஞாபகம் இருக்கு அந்த கதை? ஆமா, ஏதோ ஒரு இடைத்தேர்தல் அப்ப அந்த வாய் இன்னைக்கு மாண்புமிகு அதெல்லாம் பாக்குற ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு வார்த்தை உதயநிதியை பத்தி தப்பா பேசினது இல்லைங்க. உதயநிதியோ அவன் குடும்பத்தை பத்தியோ அவங்க என்ன பண்றாங்க, என்ன செயல்பாடு, நீ டெபுட்டி சிஎம்மா இருக்கிறதுக்கு உனக்கு நிஜமாலே தகுதி இருக்கா இல்லையாங்கிறத பத்தி ஒரு வார்த்தை பேசினது இல்லை சீமானது. விஜய் எங்க வெளியே வரல பணியவர்கள் பண்ணையாருன்னு சொல்றாங்கல்ல. ரீசெண்டா எலெக்ஷன் 30 நாள் தானே இருக்குது. எத்தனை நாள் உதயநிதி வெளியே வராரு சொல்லுங்க? ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? இவ்வளவு பிரச்சனை நடக்குது, வெளில வந்து இல்லங்க நான் இப்ப களத்துல நிக்கிறேன், எவ்வளவு இடத்துல களத்துல உடனே மலையில வந்து நிப்பாரு பாத்திருக்கீங்களா? அது கெட்டப் இருக்கும். உடனே அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி களப்பணியில் இருக்கிறார், மலையில் மக்களா உதவி செஞ்சு கொண்டு இருக்க. இப்ப நீ எங்கப்பா போன? இவ்வளவு பிரச்சனை நடக்கு, எங்கப்பா போன? உன் வயசு பசங்க எல்லாம் இவ்வளவு பேர் வெளில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எங்க போன? இதான் யூத் ஆச்சு, இளைஞர் நீ தலைவர் தானே போவரு, நீ எங்க போன? அது கேட்பாங்களா? இவங்க கேட்க மாட்டாங்க. உதயநிதிக்கு கொடுத்த ஒரு முட்டு ஒண்ணு இருக்குது பிரதர். அதாவது ரெட் ஜெயண்ட பத்தி கேட்கறாங்க. ரெட் ஜெயண்ட பத்தி கேட்டதுக்கு சீமானன் சொல்றாரு ஒரு விகடன்லயே ஏதோ ஒரு பேட்டியில, வெளி மாநிலத்துக்காரன் எவனோ சினிமால சம்பாதிக்கிறான், நம்ம தம்பி தானே சம்பாதிச்சுட்டு போட்டுமே, யார் வீட்டு காசு? நம்ம தம்பி தானே சம்பாதிச்சு போட்டோம். இன்னொன்னு, அதாவது அது வந்து அவர் கரெக்டா அந்த ஷேர் எல்லாம் கொடுத்துறாராம். சினிமா பற்றாமா, சினிமாக்காரங்களை வந்து அண்ணன் தெரியும்ல அப்படியே பற்று இருக்கட்டும், அது கரெக்டா பங்கு பிரிச்சு கொடுத்துறாரா கலெக்ஷன் வர்றது போறது, அதனால நீட்டா இருக்குதுன்னு சொல்லி அவரு நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு உதாரணம். இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டில அல்லது ஒரு பெரிய ஊர்ல ஒரு 20-30 மளிகை கடை இருக்குதுங்க. அண்ணாச்சி கடை, அந்த கடை, இந்த கடை, சின்ன கடை, பெரிய கடை எல்லாம் இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒருத்தன் இன்னும் பெருசா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்து வந்து வைக்கிறான். வச்சுட்டு அவங்க எல்லாரும் அரிசி 40 ரூபா, பருப்பு 80 ரூபா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த ரேட்டுக்கு வித்துட்டு இருந்தவங்க இவன் சொல்றான்
அரிசி 35 ரூபா, பருப்பு 70 ரூபா அப்படின்னு சொல்லி இவன் விற்கிறது அவன் உரிமை. ஆனா இவன் வித்துட்டு என்ன சொல்றான், நான் எல்லாத்தோட நான் நியாயமா கொடுக்குறேன், கம்மியா கொடுக்குறேன், எல்லா கடையும் மூடு, ஒரு பையன் ஊர்ல வியாபாரம் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொன்னா அது பேர் தான் மொனோபொலி. கண்டிப்பா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை ஏன்டா கேள்வி கேட்க மாட்டாங்க? உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு பேர் நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க, ஏங்க யாருமே அலோவ் பண்றது இல்லைங்க, இவங்க எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிச் இவங்க தான் வைக்கிறாங்க, இவங்க சொல்ற ரேட்டுக்கு அவங்க ஒத்துக்கணும், இவங்க தான் தியேட்டரும் கொடுப்பாங்க, புரியுதா? தியேட்டர் பிரிச்சு கொடுக்கறது அவங்க தான். 2 படம் வருதுன்னா இவங்களுக்கு ஃபேவரா என்ன படம் இருக்கோ அதுக்கு அதிக தியேட்டர் கொடுக்குறது, டேட் இவங்க ஃபிக்ஸ் பண்றது தான், எல்லாமே இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க சினிமாக்காரர் தான் சீமான், சரி நீங்க வந்து நியாயவாதியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, எல்லாருமே பிழைக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே பேசியிருக்கணும். அதுன்னு திடீர்னு ஒரு இது மாதிரி கரெக்டா பணம் கொடுத்துட்றாங்களா, இது பண்ணிடுறாங்களா? இதே நிறுவனத்தால, இந்த சிவப்பு பூத நிறுவனத்தினால தமிழ் தேசிய தயாரிப்பாளருங்க, தமிழ் தேசியவாதி அண்ணன் சொல்லாம வேணாம்னு தெரியல, இவரு சுரேஷ் காமாட்சி அண்ணாங்க, அவருடைய ஒரு படம் நல்ல பட்ஜெட்ல எடுத்த ஒரு படங்க, அருண் விஜய் எடுத்த படம், இதே நிறுவனத்தினால பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சு கஷ்டப்பட்டாரு. அந்த வலி உள்ள சுமந்துட்டு இருக்கிறாரு. அவர் அந்த வார்த்தையை கேட்கும்போது அவர் ஏதாவது வலிச்சிருக்கும், ரொம்ப நியாயமா பண்றாரு தம்பி உதயநிதி அப்படின்னு சொல்லி, ரொம்ப நியாயமா நடக்குது ரெட் ஜெயின்னு சொல்லும் போது நம்ம அண்ணனுக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? நிறைய விஷயம் இருக்கு, சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் பிரதர். இல்ல ப்ரோ, நான் இன்னொன்னு சொல்றேன், களத்துல எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க தெரியுமா? நம்ம பேசியிருந்தோம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இவரு நம்ம அம்பாசமுத்திரம்ல சிவசங்கரன், இப்போ கன்னியாகுமரியில அந்த பையன் என்ன எக்ஸ்ட்ராடனரியா பேசுறான் ப்ரோ, இதுதான் ப்ரோ நாம் தமிழரோட அடையாளம், அந்த பையனா ஒரு அடையாளம். இவனெல்லாம் களத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ கிழிச்சு தொங்க விட்டுட்டான் மனோதங்கராஜ், புரியுதா? சின்ன பையன் கேள்வி கேட்கறான், நறுக்கு 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 ஷார்ப்பா இருக்கு கேள்வி. இவனுங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறானுங்க, நீங்க இப்ப மேல ஒரு 5 பேர் பண்றதுனால இவனுங்களோட மரியாதைலாம் என்ன ஆகும்? உயிரை கொடுத்து வேலை செய்யறானுங்க டே அண்ட் நைட்டு. களப்பணிங்கிறது எவ்வளவு ஒரு பட்டு இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். மக்களோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு குரல் கொடுத்து அந்த பையன் பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, என்னடா இப்படி நீ பேசிட்டு இருக்க, அங்க என்னடா தலைகீழ நடந்துட்டு இருக்கு, அவனுங்க நல்லா இருக்கணும், புரியுதா? அவனுங்க நல்லா இருக்கிறதுக்காக ஏதாவது பண்ணலாம்ல. நீங்க இந்த மாதிரி இழிச்சாங்க உண்மையான ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்கானுங்க உங்க கட்சியில. சிவா அண்ணனை பத்தி சொன்னீங்கல்ல, சிவா அண்ணன் சொல்லு, சிவா அண்ணன் பேர் என்ன? நத்தம் சிவசங்கரன். எங்க போட்டி போறாங்க? அம்பாசமுத்திரத்துல போட்டிருக்காங்க. அம்பாசமுத்திரத்துக்கு நத்தத்துக்கு எவ்வளவு தூரம்? என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்காங்க. சம்மந்தமே இல்லாத இதுக்கு சொந்த ஊருங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த இடத்துல, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆகுது இல்ல, அம்பாசமுத்திரத்துல ஒரு ஆள் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல வேட்பாளர் நிக்கிறதுக்கு? லோக்கலா அந்த ஊரை சார்ந்த அந்த மண்ணை சார்ந்த ஒரு வேட்பாளர் கூட உங்களால தயார் பண்ண முடியல. 16 வருஷமா அப்புறம் என்னத்த கட்சி வளர்த்தீங்க நீங்க அந்த தொகுதியில? உங்களுக்கு வந்து நத்தத்துல இருந்து வேட்பாளர் தேவைப்படுதா? நத்தத்துல கடந்த 15 வருஷமாங்க அந்த மனுஷன் போகாத கல்யாணம் கிடையாது, போயிட்டு சந்திக்காத மக்கள் கிடையாது, ஒரு நல்லது கெட்டது கருமாதி காது குத்து எல்லாத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீட்டு பிரச்சனையிலும் போய் கலந்துக்கிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பட்டா சிட்டா அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ரேஷன் கார்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் அவருடைய டைம் ஆகட்டும், அவருடைய பணம் ஆகட்டும், அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. அங்க நின்னா தானே பிரதர் ஓட்டு வரும், அந்த மக்களுக்கு தானே அவர் அறிமுகம். எவ்வளவு வருஷமா அங்க வேலை செஞ்சு சின்ன சின்ன தெரு கூட தெரியும் அவருக்கு. உசுர பணைய வச்சு லாரிகளுக்கு பின்னாடி போயிட்டு அவர் உயிர் அச்சுறுத்தல் அவ்வளவும் தாண்டி அந்த ஊர்ல நின்னால அந்த ஊர்ல நிக்க வைக்காம தூக்கி திண்டுக்கல்ல நிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து திண்டுக்கல்ல நிக்க வைக்காம தூக்கி அம்பாசமுத்திரத்துல நிக்க வைக்கிறேன்னா என்ன கணக்கு உங்களுக்கு? அவர் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம கட்சிக்கு நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், டே அண்ட் நைட் வேலை செய்யறாருங்க. அவருக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு தெரியும். டே அண்ட் நைட் உண்மையா வேலை செய்யறாரு. நீங்க வந்து அவர் பாத்தீங்கன்னா தெரியும், பஸ்ல பயணிக்கிறாரு, மக்களோட எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு இருக்காரு. ஏங்க இந்த மாதிரி என்னங்க பிரச்சனை, நாம் தமிழர் வேட்பாளரா இருக்கேன் நானு, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நடப்பயணம் பண்றாரு, அங்க மக்களோட போய் உட்காந்துக்கிறாரு, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஹார்ட் ஒர்க்லாம் அன்இமேஜினபிள் ப்ரோ. அவங்களுடைய சொந்த ஊர்ல எல்லாம் விட்டுருந்தா இன்னும் சம்பவமா இருந்திருக்கும். உடல சந்தேகம், அந்த மாதிரியான சூழல்கள்ல தான் நமக்கு சந்தேகம் வருது. எதுக்கு நீ இந்த அரசியல் பண்ற? எதுக்கு? அம்பாசமுத்திரத்துல வெற்றி வாய்ப்பு அண்ணனுக்கு இல்லைங்க, நான் சொல்றேங்க, தப்பா நினைச்சுக்கணும். அண்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு, அவருடைய உழைப்பு வீணாக போகுது. கையில இருந்து காசு வேற போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காரு அவரு, புரியுதுங்களா? எவ்வளவு இடத்துல கடன் வாங்கி காசை போட்டு செலவு பண்ணி சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வேலை செஞ்சு, அதனால இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இன்னைக்கு திமுக அப்படிங்கிற தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தன்னால முடிஞ்ச எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும்னு சண்டை போட்டுக்கிற கட்சி அதிமுக. இன்னைக்கு அதிமுகவை சுரண்டி பார்த்துட்டு இன்னைக்கு என்ன கல்யாண சுந்தரன் பேசுறதுக்கு வைரல் ஆயிருச்சு, ஊரே சிரிச்சிருச்சு இல்லையா? மாத்தி டீம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்டை ட்வீட், தப்பு பண்ணிட்டே சிங்காரம். இவரு பெரிய ரஜினிகாந்த் பேட்டை கிளைமேக்ஸ்ல அப்படியே துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு வில்லங்கிட்ட, தப்பு பண்ணிட்டே சிங்காரம். என்ன அப்படி
என்ன பண்ணிருவ நீ? நான் என்னமா சொல்றேன், இருங்க ப்ரோ, என்ன பண்ணிருவ நீ? ம். ஏய், ஜி ஸ்கொயருக்காக எதுக்கு கண்டினியூஸா 10 வீடியோ போட்டு நீ? ம். ஒரே காரணம் சொல்லு. ஊர்ல நாட்டுல அவங்க உத்தமங்களா அதுல இருக்கிற சட்ட சிக்கலெல்லாம் இவர் வந்து டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா. நீ யார்? நீ ம். உன் வேலை என்ன? நீ ஒரு கட்சியோட மாநில பொறுப்பு, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தானே. நடுவுல ஒரு நியூஸும் வந்தது, அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அண்ணனே அறிக்கை விட்டார். ஞாபகம் விட்டுதானே இருக்கா? ஆகணும். அளவு மீறி போயிட்டு இருந்ததுல. அது எப்படி? அப்ப நாம் தமிழர் மேடையில் நாம் தமிழர் ஓட்டு கேட்பாரு, யூடியூப் சேனல் திமுக ஓட்டு கேட்பாரா? அந்த நிறுவனத்துக்காக நீ முட்டு கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? நியாயமான காரணம் பேசுங்கடா. பேசிருந்தா பார்க்கலாம். எவனுக்குமே தெரியாது என்ன அந்த அந்த நிறுவனத்து மேல அவ்வளவு அலிகேஷன், இடி உள்ள வருது. அதே மோனோபோலி கம்ப்ளைண்ட், அவ்வளவு பிரச்சனை இருக்குது. உண்மை பொய்ங்கிறது. டேய், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவங்களுக்காக பேசுறதுக்கு வாய் இல்ல, ஆள் இல்ல, பணம் இல்ல, உனக்கு என்ன புடுங்குற வேலை? அதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே, பேனாவின் வேலை அப்படின்னு. பேனா தான், இதுவும் பேனா தான் சம்மந்தப்பட்டது. அதனால பேனாக்கு தான் அசைன்மெண்ட் சேர்த்தா எல்லா அசைன்மெண்ட்டும் சேர்த்து பண்ண வேண்டியதானே. இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுவும் ஏடிஎம்கேவெல்லாம் இல்ல இப்போ அடிக்க போறாங்க. நீங்க பாருங்க, இது எப்படிமா சொல்றேன், நான் இன்னொரு மனவேதனையோட சொல்றேன். இந்த மாதிரி உண்மையான பசங்க என்டிகேல நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மறந்துட்டீங்க. நீங்க பண்ற இந்த இதுக்கு டிவிக்கா உங்களோட அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க தான் போகுது. நீங்க இவ்வளோ கத்தி அது நாசமா போகணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க ப்ரூவ் பண்ண போறாங்க, நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஆக போறீங்க. 2 வருஷத்துல டைவர்ட் ஆனாங்க இல்ல ப்ரோ. ஒழுங்கா இப்போ வர சொல்றேன், அதே திமுக எதிர்ப்பு அரசியல அப்படியே கண்டினியூ பண்ணி அடிச்சு டாமினேட் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உண்மையிலேயே மக்கள் விஜய் மேல பல பேருக்கு நிறைய கோவங்கள் வந்து சூழ்நிலை இருக்குது. அந்த கோவம் வந்து சூழ்நிலை டிஸ்பர் பண்ணிட்டு போயிருக்கலாம். மேல உளுந்து அவங்களே சின்ன சின்ன விஷயத்துக்கு திமுகவை டார்கெட் பண்ணி சின்ன யங்ஸ்டருங்க, ஜென்சி பசங்க எவ்வளோ அவங்க கூட சரிசமமா வந்து பேசிக்கிட்டு, நீ இது பண்ணுவியடா, நான் அதை பண்ணிட்டு வந்தேன், ஃபுல் ஃபோக்கஸ் இங்க தான். ஏன்னா இவங்க வந்து பெரிய பிக் பவரா வந்துட்டாங்க. இது ஏன்னா ஐயோ நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுமா, 8%ங்கிற பில்டப்பு அப்படியே கம்மியாயிடுச்சு. கம்மி இன்னும் ஆக போகுது. அதோட இன்செக்யூரிட்டி தான் இவங்க பதிலுக்கு பதில் தொடர்ந்து டிவிக்கே தாக்குறது. இப்போ நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க மேலே இருக்கிற ஒரு கொடூர வன்மத்தில் பேசுகிறோன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் என்ன அர்த்தத்தில் பேசுனேன், இது என்ன அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்க. உங்கள் கனவு பல பேருக்கு உங்களுடைய தூக்கம் தெளியும், முழிச்சு பார்ப்பீங்க என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டு. கடைசி 2 வருஷமா அப்போ புரிஞ்சா கூட போதும், இப்போ திட்டினாலும் பிரச்சனை இல்லை. அதனால உண்மையாக கஷ்டப்படுற பசங்களுக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அந்த கஷ்டப்படுற பசங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உண்மையான வேலையை உண்மையாக வேலை செய்யுங்க. அதுக்கு நான் வாழ்த்துறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா வேலை செய்யணும், உண்மையாக வேலை செய்வாங்க. கை காசை போடாதீங்க. நீங்கள் சம்பாரித்த காசை, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை உங்கள் குடும்பத்துக்கு போக அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிங்க. மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு யாருமே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஃபேமிலி ஃபர்ஸ்ட், இதை மட்டும் நான் கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு மாதிரி கொஞ்சம் கோவமாகவும் எமோஷனலாகவும், ஏன்னா அந்த ட்ரீம்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ப்ரோ அப்படியே கண்ணு முன்னாடி கரையில பார்க்கும்போது அப்படி வருது ஒரு கோவம். பல கட்சிகள், மற்ற கட்சிகள்லாம் தப்பு பண்ணா அவன் தப்புலேயே ஊறி போன தப்பு பண்றான், புனிதம் சொல்லிட்டு நீ மில்லியன்ஸ் ட்ரீம் அஃபெக்ட் பண்ணிட்டுக்கிறல்ல. பார்ப்போம், உண்மை வெளில வரும், காலம் பதில் சொல்லும். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.